ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ராக்கீஸ் தான் செய்ய போகிறோம். 5 டிஃப்ரெண்ட்டான ராக்கீஸ், மொத்தம் 10 இருக்குது. இன்னொரு 5 வந்துட்டு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து ரக்ஷாபந்தன் இல்லையே, அதுக்காக தான் இது மாதிரி வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி பெட்டல் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிடிச்ச கலர் வந்து எடுத்துக்கலாம். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு தின்னான அட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சுற்றி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லை ஃபேப்ரிக் க்ளூ கூட வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு சீக்கிரம் ஒட்டணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கிறேன். இதை சுற்றி வந்து அந்த இதை வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் வந்துட்டு ஒட்டினதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம வச்சு ஒட்ட போகிறோம். இது மாதிரி இந்த சூரியகாந்தி பூ எப்படி இருக்கு உள்ள பெட்டல்ஸ் மாதிரி, அது மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. உள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று இது மாதிரி இருக்கிற மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ 2 ரோ ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு இன்னும் ஒரு ரோ வந்து ஒட்டிக்கிறேன். இதையும் வந்து சுற்றி வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற இந்த சின்ன பிளேஸில் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். இதுவும் உங்கள் பிடிச்ச கலர் வந்து ஒட்டிக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேக் சைடு திருப்பிட்டு நீங்கள் பேக் சைடும் அழகாக இருக்கணும்னு விரும்பினா அங்கே ஏதாவது ஒரு கலர் பேப்பர் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் எல்லோ கலரில் வந்துட்டு எடுத்து அதையும் வந்துட்டு ஒட்டிட்ட பின்னாடி அவ்வளோதான். நம்ம ராக்கி வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக ஃபஸ்ட் ராக்கி வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா. அடுத்து 2வது ராக்கிக்கு இது மாதிரி ஒரு தின்னான அட்டை எடுத்துகிட்டு நான் வந்துட்டு அதில் கண்ணாடியை வந்து வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு பீஸ் பிளாக் கலர் சார்ட்லேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தின்னான அட்டை மேலே வந்து அந்த சார்ட் பேப்பரை வந்துட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி வந்துட்டு ஒரு கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. அதில் வந்துட்டு ஒரு இதெல்லாம் ப்ரோ, இன்னொன்றில் வந்துட்டு சிஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். நீங்கள் உங்கள் பிரதர் நேம் கூட எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே பிரதர்னு கூட எழுதிக்கலாம். நான் வந்துட்டு ஒன்றில் ப்ரோ, இன்னொன்றில் வந்துட்டு சிஸ்ன்னு வந்துட்டு எழுதியிருக்கேன். இது மாதிரி எழுதுனதுக்கப்புறம் அதோட 2 கார்னர்லேயும் மேலே இருக்கிற 2 கார்னர்லேயும் ஹோல்ஸ் போட்டு இது மாதிரி ஒரு சின்ன தின்னான நூல் எடுத்து இது மாதிரி கோர்த்துக்கோங்க. 2ஆக மடித்து கோர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு லூப் கிடைக்கும் இல்லையா. அந்த லூப்பில் இது மாதிரி நம்ம கோக்க வேண்டிய த்ரெட்டை உள்ளே விட்டுட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா அந்த த்ரெட் வந்துட்டு ஈஸியாக கோர்த்துட முடியும். இது மாதிரி அந்த த்ரெட்டில் இது மாதிரி அந்த 2 த்ரெட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை கோர்த்துட்டு அந்த லூப்பில் வந்துட்டு இது மாதிரி விட்டுட்டு இழுத்திங்க அப்படின்னா நம்மளை ஈஸியாக கோர்த்துட முடியும். அதுக்கப்புறம் அதில் வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். இதுவும் எம்ப்ராய்டரி த்ரெட் தான். ஒரு எல்லோ த்ரெட் ஒரு ரெட் த்ரெட் வந்து 2யும் ஜாயின் பண்ணி கட்டி முடிச்சாச்சு. இப்போ 2வது ராக்கியும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்துட்டு தேர்ட் ராக்கிக்கும் அதே மாதிரி தான் கோல்டன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதுலேயும் இது மாதிரி பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கிறேன். பட் இது கொஞ்சம் பெருசாக வந்து வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு தின்னான அட்டை எடுத்துகிட்டு அதுலேயும் இது மாதிரி சுற்றி கோல்டன் கலரில் வந்து ஒட்டிக்கிறேன். ஹார்ட் க்ளூ போட்டு வந்து ஒட்டிக்கோங்க. க்ளூ வந்துட்டு ஹார்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அது நல்லா ஒட்டும். கொஞ்சம் காஞ்சிச்சுனா கூட ஃபோம் ஷீட் வந்து ஒட்டாது. இப்போ சுற்றி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். நீங்கள் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் உங்கள் பிரதர் நேம் இல்லை உங்கள் பிரதரோட ஃபோட்டோ இல்லை நீங்களும் பிரதரும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் கூட அதில் ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. நான் இன்னொரு ஐடியாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ரெட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு அதை உள்ளே வந்து இது மாதிரி சுற்றிக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு இது மாதிரி அந்த ரெட் கலர் த்ரெட்டை வச்சு சுற்றிட்டு மிச்சத்தை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நடுவில் சென்டர் பார்ட் இருந்தது இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு மிரரை வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த த்ரெட் வந்து சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் 2 த்ரெட்டையும் வச்சு நான் பின்னினது அந்த த்ரெட்டை வந்துட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி நூல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு உள்ளன் நூல் இல்லை எம்ப்ராய்டரி த்ரெட் கூட ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட இந்த ராக்கியும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த ராக்கிக்கு இது மாதிரி க்ரீன் கலர் நூல் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக அது க்ரீன் கலர் தான், பார்க்குறதுக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. அதை எடுத்து இது மாதிரி கட்டை விரலில் மட்டும் இது மாதிரி சுற்றிட்டு அதுக்கு நடுவில் இன்னும் ஒரு சின்ன நூலை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் கட்டிக்கிறேன். இது மாதிரி கட்டிட்டு அதை விரிச்சிங்க அப்படின்னா ஒரு பூ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது வந்துட்டு இது மாதிரி ஒரு அட்டையில் ஒட்டிக்கிறேன். இவ்வளோ பெருசாக வேண்டாம், சின்னதாக இருக்கிற மாதிரி ரவுண்ட் எடுத்துகிட்டு ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டினதுக்கப்புறம் அந்த அட்டையை கூட கொஞ்சம் வெட்டிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நூலை வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு வெட்டி விட்டுக்கிறேன். பாம்பம் எல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது ஃப்ளாட்டான பாம்பம்னு வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி இது மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்துட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு சீப்பை வச்சு இது மாதிரி வந்து இழுத்து விட்டிங்க அப்படின்னா நல்லா புதுசு அழகாக இருக்கும். இது மாதிரி சுற்றியும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி கிடைக்கும். அதுக்கு நடுவில் நான் இன்னொரு மிரர் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் மிரர் இல்லை அப்படின்னா ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். நான் மிரர் யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் அந்த மிரர் சுற்றி ஒரு பால் செயின் ஒட்டிட்டு பேக் சைடில் இது மாதிரி க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து நைட்டு இதை வச்சு எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்து எடுத்துருக்கிறதுக்கு என்ன அப்படின்னா சில்வர் கலர் கிளிட்டர் ஷீட்டு. அதில் இது மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இது பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட்டு. அதில் வந்துட்டு இது மாதிரி ஒரு சின்ன ரவுண்டு வரைஞ்சிட்டு அந்த பூவையும் அந்த ரவுண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு பேக் சைடில் ஒயிட் கலர் த்ரெட் வந்து ஒட்டிக்கிறேன். ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட்டு. அதுக்கப்புறம் அந்த பூவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு வந்து கொஞ்சம் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு 2 சைடும் நாட் போட்டு நான் பீடு எடுத்திருக்கேன். 2 பிங்க் கலர் பீடு. அதை வந்துட்டு 2 சைடும் கோத்துட்டு அந்த பீட்க்கு அந்த சைடு வந்துட்டு நான் இன்னொரு நாட் போட்டுக்கிறேன். இதுதான் நான் இன்றைக்கி பண்ண 5 ராக்கிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ராக்கி. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த கிளிட்டர் ஷீட் வந்துட்டு நல்லா கிளிட்டர் ஆகிட்டு இருந்தது. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இந்த ராக்கி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம பண்ண எல்லா ராக்கியும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. நான் வந்துட்டு நாளைக்கும் மிச்சம் இருக்கிற 5 ராக்கீஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ரக்ஷாபந்தன் கிஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் வி லவ் டு கிரியேட் கிராஃப்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிளான் ட்ரீஸ், சேவ் லைஃப்.